கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். V8 சொகுசு வாகனங்களை ஏலம் விடும் அரசாங்கம். காத்தான்குடியில் 97 பேர் அதிரடியாக கைது. கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். நாடாளுமன்றத்தில் அர்ச்சனா உரையாற்றுவதில் சிக்கல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்கள் குறித்து வெளியான தகவல். யாழில் கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் 5 கைது. பேருந்து நடத்துனர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை. அஸ்வேசும திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படாத குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கும் 6000 கொடுப்பனவு. கல்கிசை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவரும் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க நிறுவனங்களில் உள்ள அதிக திறன் கொண்ட V8 சொகுசு வாகனங்களை ஏலம் விட்டு மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னர் அதன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன அறிவித்துள்ளார். அதன்படி அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்கள பிரதானிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு நிதியமைச்சின் செயலாளர் இதனை அறிவித்துள்ளார். அதேவேளை ஏலம் விடப்படும் வாகனங்களை எந்த ஒரு அரசு நிறுவனமும் கொள்வனவு செய்யக்கூடாது எனவும் நிதியமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் கேரளா கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த 10 நபர்கள், கசிப்பு போதைப்பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட 60 நபர்கள், வேகமாக வாகனம் ஓட்டியமை உட்பட வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 27 பேருமாக 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ், கேரளா கஞ்சா, கசிப்பு என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 4 விமானங்கள் மத்தள மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. இன்று காலை கட்டுநாயக்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று அதிகாலை 5 மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 226 விமானம், சீனாவின் குவாங்ஷோவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 881 விமானம், இந்தியாவின் பெங்களூரில் இருந்து அதிகாலை 5:05 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 174 விமானம் என்பன மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து இன்று காலை 6 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்காவில் இருந்து திருப்பி விடப்பட்ட விமானங்கள் காலை 9 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு மீண்டும் திரும்பியுள்ளன. காலை 7 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனி படிப்படியாக குறைந்து தற்போது விமான நிலையம் வழமை நிலைமைக்கு திரும்பியுள்ளதனால் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றில் தான் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலை இருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆளுங்கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் உள்ளது. இந்நிலையில் ராமநாதன் அர்ச்சனா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பான அறிவுறுத்தலை சபாநாயகர் வழங்கிய போதும் அதற்கான நடவடிக்கையை சஜித் பிரேமதாசா எடுக்கவில்லை என அர்ச்சனா குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்தது மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கு இல்லை என தெரிவித்த அர்ச்சனா, தனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் நாடாளுமன்றம் வந்தும் பயனற்ற நிலைமை இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து குறுக்கிட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர், சபாநாயகர் உள்ளிட்ட தரப்புகள் கலந்துரையாடி இருப்பதாக, இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர், உயர்நீதிமன்றத்தில் 14 வழக்குகளின் கீழ் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட மா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். செனல் 4 ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி நவம்பர் 11ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 12 சிவில் சாட்சிகள், 7 இராணுவத்தினர், 24 போலீஸ் அதிகாரிகள், 3 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 48 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரும்புராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வெளியான காணொலியை அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசாரினால் 3 பேரும், யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் 2 பேரும் என 5 நேற்று கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியுள்ளார். சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள கோப்பாய் போலீசார் கைதானவர்களிடமிருந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் எந்திக கபுகொட தெரிவித்துள்ளார். அதுடன் இனிவரும் காலங்களில் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் போட்டித்தன்மை காரணமாக சில நடத்துனர்கள் அவதானமின்றி மிதிப்பலகையில் இருந்து பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திக கபுகொட தெரிவித்துள்ளார். அஸ்வசமன் நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படாத குடும்பங்களில் உள்ள சகல மாணவர்களுக்கும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவினை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது அஸ்வசமன் நலன்புரி கொடுப்பனவுகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அந்த குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் 6000 ரூபாவினை வைப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் 300க்கும் குறைவான மாணவர்கள் பயிலும் பாடசாலைகளில் உள்ள அஸ்வசமன் நலன்புரி நன்மைகளை பெறாத குடும்பங்களில் உள்ள சகல மாணவர்களுக்கும் கற்றல் உபகரண கொள்வனவுக்காக 6000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்களை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அத்துடன் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்கிசை வட்டரப்பல செம்பலன் கொட்டுவ பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொருவரும் உயிரிழந்துள்ளார். ஒந்துருளியில் பிரவேசித்த இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 36 பேர் வயதுடைய ஒருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 20 வயதான மற்றொருவர் சிகிச்சைகளுக்காக கலுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த இருவரும் தங்களது வீட்டில் இருந்தபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கல்கிசை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.